ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலாவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம நீட்டி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே கையால் நல்லா இந்த மாதிரி பிரித்து விடுங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 மீடியம் சைஸ் ஸ்பூனில் இருந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலாவோடவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆனதும் இப்போ தக்காளி 3 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போது நம்ம இதில் 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மசாலாவோட பிளெண்ட் பண்ணி விட்டுருணுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனோட நல்லா உப்பு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க சிக்கன் வேகிறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மசாலாவை இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடராக இருக்கட்டும். இப்போது இதை நம்ம வச்சுருக்கக்கூடிய சிக்கன் மசாலாவில் சேர்க்கணுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இதான் நாடான் சிக்கன் கறி மசாலா. இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இருக்கிற தனி கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப்பு அளவுக்கு திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதி வரும். இதில் இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு புரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 பீஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா ட்ரை ஆகட்டும். நீட்டு வாக்கில் தேங்காய் பல்லாக எடுத்துருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்மளுடைய சிக்கன் கறியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான கேரளா ஸ்டைலில் செஞ்சுருக்கக்கூடிய நாடான் சிக்கன் கறி ரெடி. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும்.